எங்களாட்டம் பெருமாளிடத்துல ரொம்ப தூரம் அன்பில்லாத இவளாக்கின்னும் நாங்க பார்த்துட்டு இருக்கோம். ஆனா அவள் என்ன பார்க்கிறாள்னா தன்னாட்டம் அன்பு பீரிட்டு இருக்கிறதா எங்களாக்கணும்னு பார்க்கறா. அதுக்காகத்தான் எங்களை கூட்டு கூட்டு காண் கான்னு வேற சொல்றாள். மலையலங்கு தோல் நான்கே மற்றவனுக்கு ஏற்றே என்ன ஆச்சரியமா இருக்கு காண் என்கின்றாளால் தாய்மார்களை பார்த்து பாரு என்று சொல்லுகிறாள். காண்னா பாருன்னு அர்த்தம். எத்தை பார்க்கணும்னா ஏற்றே என்ன அழகா 4 தோள்களோட பெருமாள் இருக்கார், உங்க கண்ணுக்கு படலே அப்படின்னு வேற தாயை பார்த்து கேட்கிறாளாம். 4 தோள் இருந்திருந்தா 6க்கும் கண்ணில் பட்டாகணும். மற்றவனுக்கு எற்றே காண் பாருங்கோள் என்கின்றாளால். இது சொல்றதுக்கு இந்த பிள்ளைக்கு என்ன வயசாச்சுன்னு தெரியல, என்ன சாஸ்திரம் படிச்சுன்னு தெரியல, ஒண்ணுமே நாங்கள் பாடசாலைக்கே அனுப்பிச்சதில்லை, ஏதோ வீட்டோட இருந்திருக்கா, எப்படித்தான் இதெல்லாம் பாடுறாளோ தெரியலையே என்கின்றாளால். ஆள்னு சொன்னா ஆச்சரியம்னு அர்த்தம். இந்த பெண்ணு பேசுறதை பார்த்து எங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்குன்னா என்ன பாசுரத்தினுடைய முதல் நிர்வாகம் சொல்லிட்டார். அதாவது தோள் 4 மற்றவனுக்கு ஏற்றே என்ன ஆச்சரியம், என்னழகா 4 தோள்களை பிடிச்சிருக்கான்னு காண், அதை எங்களையும் பார்க்க சொல்லுகிறாள். நாங்கள் எதுக்கு பார்க்கணும்னு தாய்மார்கள் கேட்டா. சபரி பெருமாளை சேவித்த அங்கு திருமங்கியாழ்வார் பதில் சொன்னார், நான் முதல்ல போய் சபரி பெருமாளை சேவிக்க போலையே, நீங்க தானே கொண்டு போய் முதல்ல சேவிக்கவே வைத்தீர்கள், அப்ப நீங்களே பார்க்காட்டா காணுமோ கண்ணபுரமென்னு காட்டினாள்னு போஷரம். பாணனார் திண்ணம் இருக்க இனி இவள் நானுமோ, இவள் இனி ஆச்சாரியனுடைய அனுகிரகமும் கிடைத்த பிற்பாடு இவள் பகவானை பார்க்காத இருக்க போறாளா? அதனால நீணிலா முத்தத்து நெண்ணிவள் நோக்கினாள், காணுமோ கண்ணபுரமென்னு காட்டினாள். எங்கிருந்து பார்த்தாலும் திருவங்கியாழ்வாருக்கு கண்ணபுரம் தான் தெரியும். அவரை பாடிவித்த முக்கோட்டைன்னு வியாக்கியானம். ஒரு ஆழ்வாருக்கு ஒரு திவ்யதேசம்தான். திருவங்கி ஆழ்வார்னா திருக்கண்ணபுரம் தான், நம்மாழ்வார்னா திருத்தொலைவில்லி மங்கலம் தான். அவாவா இன்னென்ன வார்த்தையை சொன்னா தான் அது நன்னா இருக்குமா. இப்போ திருவேங்கடமுடையான் என்ன சொல்லணும்னா அனந்தாழ்வான்னு சொன்னாத்தான் அது நன்னா இருக்கும். ராமானுஷ எம்பெருமானாரேன்னு சொன்னால் சோமாசி ஆண்டான்னு சொன்னாத்தான் அது நன்னா இருக்குமா. அழகிய மணவாளா என்று பராசர பட்டர் சொன்னாத்தான் நன்னா இருக்குமா. திருக்கண்ணபுரம் என்று திருவங்கியாழ்வார் சொன்னாத்தான் நன்னா இருக்குமா. திருத்தொலைவெல்லி மங்கலம் என்று நம்மாழ்வார் சொன்னாத்தான் நன்னா இருக்குமா. இல்லையா சாமி, நாங்கள்லாமும் தினப்படி இது ஒரு 10-15 ஜனம் சொல்லிட்டு இருக்குமேன்னா நன்னா இல்லையே. அவர்கள்லாம் சொன்னால் நன்னா இருக்கும் நன்னா இருக்கும்னா நம்ம சொன்னால் அது நன்னா இல்லையோ இல்லையோ. யார் எந்தெந்த வார்த்தை சொன்னால் நன்னா இருக்குமோ அவர்கள் தான் சொல்லணும். அதனால் திருவங்கியாழ்வாருக்குன்னு இருக்கிறது திருக்கண்ணபுரம். நீணிலா முற்றத்து நின்னிவள் நோக்கினாள். திருநகரில் இன்னைக்கும் போனீள்னா ஆழ்வார் சன்னதிக்கு முன்னாடி இருக்கிறது நீணிலா முற்றம். ஏன்னா அங்கிருந்து நேர திருக்கண்ணபுரத்தை பார்க்கிறார்னு அர்த்தம். ஆழ்வார் ரொம்ப ஆட்பட்டுட்டார் இந்த பெருமாளுக்கு. இவரை நாம் இந்த தோள்கள்லேருந்து பிரித்து வைக்கணும்னு எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணி யாரும் இல்லாத மேல் மாடிக்கு கூட்டின்னு போய் ஒரு தனி உள்ளுக்குள்ளே போட்டு பூட்டிவிட்டான். இனிமே திருக்கண்ணபுரத்தை இவர் பார்க்க முடியாது. பார்த்தா தானே திரும்ப திரும்ப இந்த பெண் அவன்கிட்டயே ஓடணும்னு சொல்றான். இனிமே பார்க்கவே மாட்டாள்னா அங்க ஒரு சாளரம் இருக்கு, அங்க ஒரு வாசல் இருக்கு. அங்க திறந்திருந்த கதை வழியா திருவங்கியாழ்வார் பார்க்கிறாராம். நேர திருக்கண்ணபுரம் கோபுரம் தான் சேவை சாதிக்கிறது. உத்பலாவதகே திவ்யே விமானே புஷ்கரேக்ஷணம் சௌரிராஜ மகம் வந்தே சதா சர்வாங்க சுந்தரம். உத்பலாவதக விமானம் கண்ணில் பட்டது. விமானத்துக்குள்ள இருக்கிற சௌரி பெருமாள் கண்ணிலே பட்டார். அந்த காண்டகத்தோட அண்ணலையே தான் சேவிச்சுட்டு இங்கேருந்து இப்போ பக்கத்தில் இருக்கிற தாய்மார்கள்லாம் கூப்பிட்டு உங்கள் கண்ணுக்கு படவே இல்லை, அதோ பாருங்க காணுமோ கண்ணபுரமென்னு காட்டினாள். இவ தாயார் சொல்கிறா, இவ பார்க்கக்கூடாதுங்கிறதுக்கு நான் ஒதுக்கி வச்சுருந்தா போரும்னு என்னையும் சேர்த்து வேற இவ கூட்டு காட்டுறாளே. பெருமாள்னு பேர் வச்சுக்காதேன்னா பெத்த பெருமாள்னு பேர் வச்சுட்டா. இப்போ அந்த மாதிரி அடுத்து போது நீண்டிலா முற்றத்து நின்னிவள் நோக்கினாள், காணுமோ கண்ணபுரமென்னு காட்டினாள். உங்களுக்கு திருக்கண்ணபுரம் தெரியலையா? உள்ள இருக்கிற சௌரி பெருமாள் தெரியலையா? 4 தோள்கள் தான் உங்களுக்கு தெரியலையா? இவனை சேவிக்கணும்னு நீங்க தானே நான் பிறந்த உடனே போய் சேவையே பண்ணி வைத்தீர்கள், கடைசியில் உங்களுக்கே தெரியாது படுத்தே என்று இந்த பெண்ணு தாயாரை பார்த்து சொல்லுகிறாள். அதே விஷயம்தான் இங்கே மலையிலங்கு தோள் 4 மற்றவனுக்கு ஏற்றே காண் என்கின்றாளால். எவ்வளவு ஆச்சரியமா இருக்காள் பாரு. என்கின்றாளால் என்று பெண்ணு சொல்றாள்னு ஒரு அர்த்தம். இன்னொரு நிர்வாகம் பண்ணினார். தோள் 4 மற்றவனுக்கு காண் என்கின்றாள் ஏற்றே. இது தாயார் ஆச்சரியப்படுறப்போ எவ்வளவு அழகா பெருமானுக்கு திருத்தோள்கள் இருக்கு, நீங்க பாருங்கோன்னு என் பெண்ணு சொல்றாள் அப்படின்னு இவள் ஆச்சரியப்படுகிறாள். முதல்ல எற்றே காண்னு சொன்னது மகளுடைய பாசுரம். திருக்கண்ணபுர சௌரி பெருமானுடைய 4 தோள்கள் எவ்வளவு அழகா இருக்கு, எற்றே என்ன ஆச்சரியமா இருக்கு என்ன சொல்றாள்னு தாயார் சொல்றா. இப்ப 2வது நிர்வாகம் பகவானுடைய திருத்தோள்கள் எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்றா. அவ சொல்றது எவ்வளவு அழகா இருக்கு எங்களுக்கு. இந்த இடத்துல எற்றேங்கிறது தாயாருடைய எற்றே. இந்த பெண் அதை சொல்றதை பார்த்துட்டு அந்த 4 தோள்களுக்கு ஈடுபடுறதா அல்லது அந்த தோளோடைய அணைந்த பரகால நாயகியினுடைய திருவடிகளுக்கு நாம் ஈடுபடுவதா என்று தெரியாத அளவுக்கு எற்றேகான்
என்கின்றாளால். இது என்ன ஆச்சரியம்! இந்த பெண்ணு சிறு பெண்ணு, இவளை நாம திருத்தலான்னு பார்த்தா அவள் போய் நம்மை திருத்தி விடுவள் போல் இருக்கிறதேன்னு போஷம். அதனாலே திருக்கண்ணபுர சபரிப்பெருமானுடைய 4 தோள்களில் ஈடுபட்டவள் பரகால நாயகி. அதே போல பெருமாள் பெரிய பெருமாளான உயர்ந்த நம்பெருமாள் பெரிய பெருமாளுடைய தோளடக்கில் ஈடுபட்டவர் ஸ்ரீ பராசர பட்டர். வரதராஜ பெருமானுடைய தோளடக்கில் ஈடுபட்டவர் கூரத்தாழ்வான். கர்ணிகா தவ கரீஷ கிமேஷா கர்ணபூஷண உதாம்ச விபூஷா அம்சலம் விலகபூஷணம் ஆஹோ மானஸ்ய மமவா பரிகர்ம. இந்த தோளுக்கு இருக்கிற அழகு நிறைய இந்த இடத்துல தங்கும். தோள்கள்னாலே தங்கி இருக்கலாம் இல்லையோ. ஆகையாலே பெருமானுடைய திருக்காதுகள் இந்த தோள்கள் அளவுக்கு வளர்ந்திருக்குமா. அவருடைய தலைமையிற்கற்ற இந்த தோள்கள்லாம் அலையறியுமா. பிராட்டி எப்பவும் தன்னுடைய திருமுகத்தை இந்த தோளில் தான் சாட்சிப்பலாம். எத்தனை இந்த தோளுக்கு ஏற்றம்! இப்போ பெருமாளுடைய திருக்குழற்கற்றை இங்கே வந்திருக்குன்னா அதைத்தான் கூரத்தாழ்வான் விசாரித்தார். கர்ணிகா தவ கரீஷ கிமேஷாத், நீ நிறைய ஆபரணங்கள்லாம் சாத்தி கொண்டிருக்கிறாய். இந்த காதல சாத்தின் இருக்கிற ஆபரணம் எதற்கு? காதுகாப்புக்கள். மகர நெடுங்குழை காதர்னு பார்த்த மூலியம் தேவப்பெருமாள் காதுகாப்பு சாத்தின் இருக்காரு. இன்னைக்கு நீங்கள் ராமானுஜர் சன்னிதியில் போய் அவருடைய காதுகாப்பு சேவிச்சுன்னா அற்புதம். நம்ம பெரிய படம் எடுத்தா போல இருக்கிற காதுகாப்புக்கள், அவரே மயங்கின காதுகாப்பு தான் இப்போ பெருமாள் தேவப்பெருமாள். கர்ணிகா தவகரீஷ கிமேஷா கர்ணபூஷண உதாம்ச விபூஷா. அது உன்னுடைய காதுக்கு சாத்தப்பட்ட ஆபரணமா, அல்லது இதில் தலைமயிர் சொருகிண்டு கீழே விழுமா. பெருமாள் குண்டலை சாத்தின்னு இருக்கார், தலைமையில் அலையறிந்து கீழே வர சொல்லியோ. அது அப்படி இப்படி அடியார்களை கட்டாட்சிக்கிறதுக்கு திரும்புறச்சேவோ இல்லை பெருமாள் நட போடச்சேவோ அசையாதா. அது அசையறச்சே இந்த குண்டலத்தில் மாட்டின்னு சிக்கிக்கிறதான். அதனால ஒருவேளை இந்த குண்டலம் தலைக்கு சாத்தப்பட்ட ஆபரணமோ, அதுக்கு உன்னுடைய காதுக்கு சாத்தப்பட்ட திருவாபரணமா, அல்லது தலைமுடி அழகுக்கு சாத்தின திருவாபரணமா, அல்லது காது நீண்டு இருக்கிறதுனாலே தோள்கள் பனைத்து இருக்கிறதுனாலே குண்டலம் தோளில் தட்டுமா. இவர் ஒரு தரையும் கழுத்தை அசைக்கச்சேவும் குண்டலம் தோளில் தட்டி அது பளிச்சுன்னு மின்னுமா மணிமகர குண்டலங்கள் வில்வீசும் என்கின்றாளால்னு போச்சோம். அது ஏன் பளிச்சுன்னு மின்றதுன்னா, எந்த இடத்துல வெளிச்சம் போட்டு காட்டுவா. நீங்கள் நாடகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே எங்கேயோ வெளிச்சுட்டே இருக்கு, இருட்டாக ஒரு இடம் இருக்கும், சட்டுன்னு ஒரு இடத்துல வெளிச்சம் அடிக்கிறாருன்னா அதுதான் ரொம்ப அழகு பார்க்கணும்னு அர்த்தம். அதை போல பெருமானுடைய குண்டலங்கள் இப்படி எப்படி அசையச்சே அது வில்வீசி இந்த தோளில் நீளம் பச்சை வரணம் அடித்து இத்த சேவிங்கோ இதுதான் அழகு அப்படின்னு மகர குண்டலங்கள் சொல்லிகிட்டே இருக்குமா. அப்போ உன் தோளுக்கு சாத்தின ஆபரணம் கர்ணபூஷணமா, உன் காதுக்கு சாத்தப்பட்ட ஆபரணமா, உன் தலைமுடிக்கு சாத்தப்பட்ட ஆபரணமா, அல்லது உன் தோள்களுக்கு சாற்றப்பட்ட ஆபரணமா? மூன்றும் இல்லை, என் மனதுக்கு சாத்தின ஆபரணம்னு நான் தெரிஞ்சுட்டேன். மானசஸ்ய மமவா பரிகர்மான்னு கூரத்தாழ்வான் தெரிவிக்கிறார். அதனால காண்டகு தோள் அண்ணல் தன்னி அத்துயூரியர் தேவப்பெருமானுடைய தோள் அனைவருக்கும் ரட்சகமாக இருக்கும், ஆதரவாக இருக்கும், அழகாக இருக்கும், அடையாளமாக இருக்கும், அனைத்துமாக இருக்கும். திருக்கண்ணபுர சவரிப்பெருமானுடைய திருத்தோள்கள் பரகால நாயகிக்கு அனைத்துமாகவே இருக்கும். அந்த அழகுக்கே ஈடுபடுத்துமாறு இருக்கும். ஏதே சங்ககதா சுதர்சன பிருதா க்ஷேமங்கரா பாகவா பாதத்வந்தமிதம் சரண்யம் அபயம் பத்ரஞ்சவோ ஹே ஜனாக இத்யூச்சுஷி அபயங்கரே கரத்தலே ஸ்மேரேண வக்திரேண தத்து வியாக்குர்வன்னிவ நிர்வகேன் மமதுரம் ஸ்ரீரங்க சர்வம் சகா. நம்பெருமானுடைய திருத்தோள்களை சேவித்தார். பாத்து பிரணத ரக்ஷாயாம் விளம்பம் அசகன்னிவ சதா பஞ்சாயுதீம் பிப்ரது சன ஸ்ரீரங்கநாயகா. திருவரங்கநாதன் எப்போதும் 4 தோள்களோட ஆயுதங்களை தரிச்சுட்டே நின்றுருக்கார். எங்கேயும் பொழுது சாஞ்சிடக்கூடாது. ஒருத்தர் அடியாரை ரட்சிக்க போகணும்னா அவசரமாக சங்க சக்கரம் கையில் இருக்கணும் இல்லையும். அரானொத்தர் இப்போவே என்னை ரக்ஷின்னு கூப்பிடச்சே, ஆயுதங்கள்லாம் தூக்கிறதுக்கு சுமையாக இருந்ததுன்னு ஆயுதச்சாலையில் வச்சுருக்கேன், அது துருப்பிடிச்சு போச்சோன்னு ஒரு 5 நிமிஷம் இரு நெய் பூசி தடவி இப்போ கொண்டுறேன்னு சொன்னான். அது கூடாதுங்கிறதுக்கு தான் எப்பவும் பற்றி கொண்டு இருக்கிறாராம். திவ்யாஸ்திர புஷ்பித்த சதுர்புஜம் அத்யுதாரம்னு பட்டம் தெரிவித்தார். ஒரு கற்பகமரத்தை போலே தேவரீர் கற்பகமரம் மனைத்த 4 கிளைகளைப் போலே உங்களுடைய 4 திருத்தோள்கள், தோள்களில் தொங்கின்றிருக்கிற பூங்கொத்துக்கள் அவைதான் ஆயுதங்கள். பெருமாள் தன் கையில் திவ்யாயுதங்களை பற்றி இருக்கிறார். இந்த தோள்களிலே பிடிச்சிருக்கிற ஆயுதங்கள் எப்படி இருக்குமா? ஏதே சங்ககதா சுதர்சன பிருதா க்ஷேமங்கரா பாகவா. அடியார்கள் அனைவருக்கும் க்ஷேமத்தை கொடுக்கக்கூடிய பாகூதண்டங்கள். க்ஷேமங்கரா பாகவா பாதத்வந்தமிதம் சரண்யன் அபயம் பத்ரஞ்சவோ. எல்லாம் ஓய்வெடுக்கணும்னு சங்க சக்கரத்துக்கு நினைவு வந்ததுன்னா இந்த தோள்களில் ஓய்வெடுத்துடும். விராட்டி இங்கே தான் இருக்கா. பாழி அந்தோளுடைய பற்பனாபன் கையில் ஆழி போல் மின்னி வளம்புரி போல் நின்றதுன்னு கீழே பார்த்த மொழியும். இங்கே பிராட்டி எழுந்தோடி இருக்காள். அவளுக்கு ஓய்வெடுக்கணும்னா தலையை தோளில் சாச்சிக்க வேண்டியதுதான். அதனால தான் கனக வலய முத்ரா மந்திராம் இந்திராயா இந்திராதேவியோட பெருந்தேவி நாச்சியாரோட இரவு முழுக்க பகவானை சயனிச்சுருக்காருன்னா அவ தோள் எப்பவும் அவருடைய திருக்கழுத்து பெருமாள் தோள்களில் அழுந்தி அவ தன்னுடைய கைகளை பெருமாள் கழுத்துக்கு தலையாணையாக கொடுத்து அவ இங்கே சாத்தின்னு இருக்கிற தங்க வளையல்கள் அத்தனை அவர் கழுத்தில் இப்படி வரி வரியாக விழுந்திருக்குமா.
இவருடைய தோளை கார்த்தால சேவித்தா பெரிய பிராட்டியாருடைய காது தோடுகள் இந்த இடத்துல அழுந்தி வட்டம் வட்டமாக இருக்குமா. அவள் சாத்தின் இருக்கிற தோடு அவர் தோளில் தெரியும். அவள் சாத்தின் இருந்த கைவளையெல்லாம் அவருடைய கழுத்தில் வரி வரியாக இருக்கும். இதை விஸ்வரூபத்தும் போது சேவிச்சா சேவிச்சுக்கலாம். அப்புறம் நாழியை எடுத்துனா வரி மறைஞ்சு போடும். இப்போ நம்ம ஒரு இடத்துல வெள்ளை அடித்தோன்னா கை வச்சா தெரியும், உணர்ந்து படுத்துனா தெரியாது சொல்லி. அதை போலத்தான் இரவு முழுக்க நாச்சியாருடைய திருக்கைகளிலேயே அவர் கழுத்தை வச்சு படுத்திருந்தார். அவள் கையில் கனக வலய முத்திரை, நிறைய கனக வலயங்களை சாத்தின்றிருந்து ஆகாரத்ரய சம்பன்னாம் அரவிந்த நிவாசினியும் அசேஷ ஜெகதீசித்ரீம் வந்தே வரதவல்லபாம்னு நடாதூரம்மாள் ஆச்சரியமான ஒரு ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார். நாம் சதுஷ்லோகியினுடைய கடைசியில் இதை சேர்த்து சேவிச்சுருக்கோம். சதுஷ்லோகி ஆளவந்தாருடையது. ஆனால் இந்த ஸ்லோகம் பாடியிருக்கிறது நடாதூரம்மாள். ஆகாரத்ரய சம்பன்னாம் அரவிந்த நிவாசினியும், பெருந்தேவி தாயாரோடே இரவு முழுக்க அவருடைய திருக்கைகளையே அணையாக கொண்டு தான் தலையை வச்சு படுத்துட்டுருக்கார் பெருமாள். அதனால அவள் சாத்தின்றிருந்த வளையலெல்லாம் இந்த இடத்துல வரி வரியாக படிஞ்சிருக்கு. அதோட சேவிக்கிறதுக்கு விஸ்வரூபத்துக்கு போனோம்னா அப்போ எதை கேட்டாலும் கொடுத்துருவார். ஏன்னா அவ சம்பந்தம் இன்னும் மாறலையோ இல்லையோ. நாழி அடுத்துன்னு இவர் நிரங்குஷ சுதந்திரன்னு ஆண்பிள்ளை ஆடுவார். ஆனால் அந்த சமயத்துக்கு போய் நமக்கு வேண்டியதை பிரார்த்தித்து பெற்றுவிட வேண்டாமா. ஆகையால் அவளாலே அணைக்கப்பட்ட திருத்தோள்கள் சுகாடம் பரிஷஸ்வஜே. நாம் போய் பெருமானோடைய அணைக்கிறோம்னால் திருமார்புரம் அணைக்கிறான், திருத்தோள்களோட சேர்த்து அணைக்கிறான். தோள்கள் ஆயிரத்தாய் நல்லதான் சொல்றார்கள். ஒரு ஜீவாத்மாவை பகவான் தோள்களோடு அணைக்கும் போது அதனால ஏற்பட்ட ஆனந்தத்தினால 100 100ஆக 1000 1000ஆக பெருகும். இதே விஷயத்தை தான் பட்ர தெரிவித்தார். ஸ்புடத புஜயோகோ கஞ்சுக சதம். நான் உன்னை பற்றி பாட போகிறதில்லை, உன்னுடைய பெரிய பிராட்டியாரை பற்றி ஸ்ரீரங்கநாச்சியாரை பற்றி பாட போகிறேன். முதல் ஸ்லோகம் பாடின உடனே உன்னுடைய 4 தோள் 16 தோள் ஆயிடணும். 2வது ஸ்லோகம் பாடின உடனே 16 தோள் 256 தோள் ஆயிடணும். இப்படி நான் பாட பாட உன்னுடைய கவச்சம் வெடிச்சு வெடிச்சு தோல் வளர்ந்துட்டே போகணும். செங்கண் திருமுகத்து செல்வ திருமால் 2 மால்வரை தோள்னு பாடினாலும் இல்லையோ. மால்வரை தோள் பெரிய வரைய ஒத்திருக்கிற திருத்தோள்கள் கற்பகக்காவன நற்பர தோழினன்னு பாசுரம். அதே போல என் பெண் எதற்கு தோத்தாள்? மற்பொரு தோளுடைய மாயப்பிரானுக்கு தோல் வலிமையாலே தான் மற்போர் பண்ணி மல்லாண்ட திண்டோல் மணிவண்ணன் அல்லவா. அதனால் அந்த தோள்களை சேவித்தால் இவை ரக்ஷகம்னு தெரிஞ்சுக்கிறோம், இவை அழகுக்குன்னு தெரிந்து கொள்ளுகிறோம். அதற்கு தோற்ற அதனிடத்திலே நம்ம சமர்ப்பிக்கிறோம். நமக்கு பிரசாதம் கொடுத்திருக்கிறதுக்காக திருத்துழாய் சாத்தின்றிருக்கிற திருத்தோள்கள் என்றும் அத்தை நினைத்து கொள்ளுகிறோம். ஒரு ஆத்மா பகவானுடைய அணைக்கப் போகும்போது தோள்களைத்தான் பகவான் ஆற தழுவி கொள்ளுகிறான். அந்த தோளில் தழுவின்றதனுடைய வாசனை தன்னுடைய திருவுடம்பில் இருக்க ஹனுமான் மோட்சம் வேண்டான்னு மறுத்தார். ஸ்னேகோமே பரமோராஜன் துவை நித்தியம் பிரதிஷ்டிதா பக்திஷ்ட நியதாவீர பாவோ நான்யத்திர கச்சதி. என் பாவம் மற்றொரிடத்தில் செல்லாது, நீ கொடுக்கும் மோட்சம் நமக்கு வேண்டாம். அப்படின்னா என் ஞாபகம் உமக்கு எப்படி பூலோகத்தில் இருக்கும்னு பெருமாள் கேட்கிறார். இருக்கே, நான் சீதையை கண்டேன்னு திரும்பி வந்து சொன்னவுடனே திருஷ்டா சீதான்னு சொன்னவுடன் மாருதியான ஹனுமானை சுகாடம் பரிஷஸ்வஜே ஏஷ சர்வஸ்வபூதஸ்து பரிஷ்வங்கோ ஹனுமதா. ஹனுமானை பெருமான் தன் தோள்களார தழுவி கொண்டாராம். அதனுடைய வாசனை இன்னும் ஹனுமானுடைய தோளில் இருக்கா. உன்னை எப்போ சேவிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் என் தோளை நான் மோந்து பார்த்துப்பேன் பூர்வராமா என்று தெரிவிக்கிறார். தாராய தண்டுளப வண்டுடுத வரமார்பன் என்கின்றாளால் போரானை கொம்பு சித்த புட்பாகன் என்னம்மான் என்கின்றாளால் ஆறானும் காண்பின்கள் அம்பபலம் வாயவனுக்கென்கின்றாளால். திருவங்கியாழ்வார் சாதிக்கிறார். பெருமாள் தோல் மாலை சாத்தின்றிருக்கார். தோளில் மாலை சாத்தின்றிருக்காருன்னு பார்த்தோமோ இல்லையோ. அந்த துளசி எடுத்து தான் பிள்ளை பெருமாள் எங்காருக்கு கொடுத்தார்னு விண்ணப்பிச்சேனோ இல்லையோ. இந்த தோல் மாலைகளில் நிறைய தேன் வண்டுகள் ஓடும். அது பெருமாளுடைய தோளில் இறங்கும். அந்த தோளில் இறங்கி தன்னுடைய 6 கால்களை வச்சு நன்னா உழுதுடுமா. ஒரு நிலத்தை நன்னா உழறா போலே தோள்களை உழுதுடும், திருமார்பை உழுதுடும். பரகால நாய்க்கு பார்த்துட்டே இருக்கா. ஊர்க்காரர்கள்லாம் என்ன தைரியம் இந்த வண்டுக்கு, பெருமாளுடைய திருமேனி முழுக்க ஊறுறது. நம்ம பெருமாள் சேவைக்கு போவோம், நம்மளை உள்ளே விட மாட்டா. ஒரு கற்பாம்பூச்சி நிம்மதியாக மேலேயும் கீழையும் போயிட்டு வந்துட்டே இருக்கும். நமக்கு தோணும் இதுவாக பிறந்திருந்தா கூட போல இருக்குன்னா. குலசேகராழ்வார் அதை தான் பிரார்த்தித்தார். எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனுட்டு. அதை போல தேன் குடிக்கிற வண்டுகள்லாம் புஷ்பத்தில் இருக்கிற தேனை குடிச்சிட்டு அப்படியே தள்ளாடிண்டு பெருமாள் திருமார்பலையும் தோள்களையும் நடந்து நடந்து போயிட்டு வரதான். எதுக்கு இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குதுன்னு ஊர்க்கார பார்த்தாலாம். அடுத்து பரகால நாய்க்கு திருக்கல்யாணமாகி செவரு பெருமாளை அணைச்சிக்க போறா. அவளுடைய திருத்தோள்களோ அவளுடைய திருமார்போ ரொம்ப மென்மை படைத்தவை. இவருடைய தோள்களோ திருமார்போ கரடுமுரடாக இருக்கக்கூடியவை. இந்த பெண்ணு போய் அதில் அணைச்சா அணைப்பிலை விளங்கான்னு விதிர்த்து போய் மயக்கமாக விழுந்தாலும் விழுந்துருவார். அதனால மாலையில் இருந்த வண்டுகள் அத்தனையும் நம்ம நன்னா இந்த தோளை உழுது செப்பனிட்டு பண்படுத்தி வைப்போம். அப்போ பரகால நாய்க்கு வந்து அணைச்சின்றாள்னா ஸ்வஸ்தமாக இருக்கும். அதனால் தாராய தண்டுளப வண்டுழுத வரமார்பன் என்கின்றாளால். இந்த தார் மாலை
தாராய தன் துளப வண்டுழுத வரமார்பன். அதில் இருக்கக்கூடிய தேன் வண்டுகள் அத்தனையும் உழுது உழுது தோள்களை செப்பனிட்டுன்னு என்ன, தோல் நல்ல தோல் தான், கரடு முரடா இருக்கிறத மிருதுவாக்கி வச்சிருக்கோம். ஏன்னா பரகால நாய்க்கு ரொம்ப மிருது ஸ்வபாவே, அவள் அணைக்க வேணும் என்னால் அதற்கு தகுந்த தோள்கள் இருக்கட்டும்ங்கிறதுக்காக ஆக்கி வைத்திருக்கின்றன பாசுரம். அதனால தோள் கண்டார் தோளே கன்றார்னு அழகு படைத்தவன் ராமன். பாகுச்சாயாம் அவட்டபியா என்னும் ராமனுடைய திருத்தோள்களில் அணைந்தபடியால் நாஹாரைத்து சந்திராசம் பாகு ராமஸ்ய சம்ஸ்ருதா, ராமனுடைய தோள்கள் அணைந்த சீதை கவலையே படலைன்னு சொல்றோம். ஆக நமக்கு எந்த கவலை ஏற்பட்டாலும் ரட்சகமாய், அழகை காட்டுவதாய், அடியார்களை திருத்துவதாய், கோயிற் கட்டணமாய், பிராட்டிக்கு சாய்விடமாய், துளசிக்கு இருப்பிடமாய் எல்லாம் தோள்கள் இருக்கும் வாஸ்தவம். ஆனால் இந்த தோழழகெல்லாம் எங்கேருந்து வந்தது? ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் இடத்திலிருந்து வந்ததுதான். அப்ப இந்த தோல்னால எல்லாம் நமக்கு நல்லது நடக்கும். ஆனா இப்ப இது இத்தனையும் படுத்த எங்களுக்கு கஷ்டமே இந்த தோளால தான். என்ன இப்ப அந்த அனுபவம் கிடைக்கலையோ இல்லையோ, இத்தனை அழகு இந்த தோளுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஆனா பெருமாள் அந்த தோளை காட்ட மாட்டார். இப்படின்னு விட்டா 1.5 மணி நாளையும் வியர்த்தம். நம்ம இத்தனை நாளி என்ன பார்த்துருந்தோமோ இப்போ சுவாமி இல்லாததுக்கா இத்தனை நாளி சொல்லிருந்தீர்னா, அந்த மாதிரி நிலைமையில நம்மளை வச்சுட்டா நேர நந்தகோபாலன்ட்ட போலாம். அவர் திருவடிகளை பற்றி அந்த தோளழகு எனக்கு ஏனும், தோள் தானத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் பகவானுடைய தோள்கள் சதுர்வித புருஷார்த்தத்தை கொடுக்கும். 4 புருஷார்த்தத்தை கொடுக்கறதுனால 4 தோள் ரொம்ப உயர்ந்தது. நந்தகோபாலனுக்கு 2 தானே இருக்கு, 4 தோள் இல்லையே. வசத்தியான்னு கேட்டா 4 கொடுக்கறதுக்காக அவருக்கு 4 தோள் இருக்கு. இவர் கொடுக்க வேண்டியதே ஒன்னைத்தானே, கண்ணனைத்தானே. அதனால ஒரு தோள் இருந்தாலே போதும். ஓடாத தோல்வனியன் ஏன் சொல்றாருன்னா, மற்ற தோள்கள் பகவானுடைய தோள்கள் கூட 4 புருஷார்த்தத்தை கொடுக்கலாம். ஆனால் அதற்கு மேற்பட்ட புருஷார்த்தமாக கண்ணனையே கொடுக்கக்கூடிய தோள்கள் நந்தகோபாலனுடைய திருத்தோள்கள். அவர் தோள் தரேன்னு சொல்லிட்டா கூட நப்பின்ன பிராட்டி கதவை திறந்தாத்தானே உள்ளுக்குள்ளேயே போக முடியும். அதனால செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திறவாயின்னு பிரார்த்திக்க நப்பின்னையின் திறக்க பயம் கெட்டு அவளுடைய திரு நிழலிலே ஒதுங்கி அவளை சேர்த்து மலர்மார்பா வைத்திரவாய் மைத்தடங்கண்ணினாய் நீயுன் மணாளனை எத்தனை போதும் துயிலட ஒட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்றகில்லாயால் தத்துவம் அன்று தகவன்று என்ன ஆண்டாள் பிரார்த்திக்கிறது இந்த பாசுரம். மேலே சொல்ல வேண்டிய அர்த்தங்களை நாளை இந்த கோஷ்டியிலே விண்ணப்பிக்கிறேன். இப்போது அமைகிறேன்.